ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் என் நேம் வந்து ஜாஃபர். ஸோ இந்த ரைடு எதை பற்றினா வேலூருக்கு தான் போயிட்டுருக்கோம். எதுக்காகனா இந்த நம்ம தளபதியோட சச்சின் ரீரிலீஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் குடியாத்தத்துலேயே வந்து அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இருந்தாலும் அந்த வேலூரில் செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி அங்கே எங்கேயும் பண்ணல. அந்தளவுக்கு சரியான செலிப்ரேஷன் அங்கே. தலைவரே நேராக அப்படியே வர்றாரு. வண்டி வேறு மக்கர் பண்ணிச்சு. அதனால் ஸோ இன்ட்ரோ எங்கேயும் நின்று எடுக்கிற மாதிரி இல்லை. அதனால் அப்படியே போகிற வழியில் சரி அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடலாம் தான் இன்ட்ரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்களா என்னன்னு தெரில. கேமரா இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் கவர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அந்த குடியாத்தத்தில் அந்தளவுக்கு அந்த செலிப்ரேஷன் இல்லை. எதனாலனா அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ரீரிலீஸ்க்கும் அந்த புது படத்துக்கும் சரி. ஆனால் விஷ்ணு சினிமாஸில் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து நல்லா செலிப்ரேஷன் பண்ணலாம். மெயின் அதுதான். அங்கே இதுக்கு முன்னாடி வந்து 3 ரீரிலீஸ் கூட அங்கே போயிருந்தேன். அங்கே அந்த செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக தான் இங்கேருந்து குடியாத்தம் டு வேலூர் போயிட்டுருக்கேன். ஸோ லொக்கேஷன் வந்து 35 கிலோமீட்டர். அது நல்லா செலிப்ரேஷன் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி படம் வேறு. ஸோ அங்கே போய்ட்டு நம்ம செலிப்ரேஷன் வேறு மாதிரியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ கேமரா வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கொஞ்சம் டவுட் தான். ஸோ அதனால் பேக்கில் வச்சு தான் உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ள செலிப்ரேஷன்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரில. முக்கியமாக டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ 6:30க்கு தான் இங்கே ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து கிளம்புறது 5:35 மேலேயே ஆயிடுச்சு. ஸோ 1 hour ஈஸியாக போயிடலாம். இருந்தாலும் 1 hour கண்டிப்பாக ஆகிடுது நான் வெளியில் போகணுன்னா. கேமரா ஆஃப் பண்ணும்போது தலைவர் இப்படி போகிறாரு. அதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ண நினைக்கும் போது ஆஃப் பண்ணும்போது தான் அந்த மாதிரியெல்லாம் நடக்குதா. ஸோ ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40. பள்ளிக்கொண்ட டோல்கேட் கிட்டே வந்துவிட்டோம். கொஞ்சம் நேரம் தான் போயிடுவோம். ஒன்றும் டென்ஷன் இல்லை. கொஞ்சம் பிஃபோராக போயிட்டா தான் சொன்னேன், கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த செலிப்ரேஷன் வேறு தாங்க உண்மையில். அங்கெல்லாம் ரீரிலீஸ்லாம் நல்லா பார்த்து 3க்கு அந்த அளவுக்கு செலிப்ரேஷன். தளபதி போடாங்க சும்மாவா சொல்லுங்கள். தளபதி அவருக்கே தெரியும். டிவிக்கே கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், பார்த்து செய்யுங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு கேமரா ஆஃப் பண்ணி டிராஃபிக் இருக்கேன்னு சொல்லி விட்டுருந்தேன். பல தலைவர் கரெக்டாக வந்து அப்படியே இப்படி வர்றார் தலைவர். என்ன பண்ணுறது, நேரம் அது கரெக்டாக ஆஃப் பண்ணும்போது தான் நடக்குது. அதான் தெரில அது அப்படியா இல்லை நம்மளுக்கு அப்படியா ஒன்றுமே புரியல. அது சரி, என்ன பண்ணுறது. வேறு வழி இல்லை. எல்லாம் தாண்டி தான் போகணும். அதனால் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ டோல்கேட் கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த செலிப்ரேஷன் தான் சொல்லணும். செலிப்ரேஷனே வேறு மாதிரி அல்டிமேட் நல்லாயிருக்கும். அதுக்கு இப்படி திருப்பிட்டு வர தெரியலையே கார் இவரை. ட்ராவல் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. அதான் சொல்கிறேன்னே, சின்ன இன்சிடென்ட்னால கொஞ்சம் நிறைய பிளான்ஸு தள்ளி போயிடுச்சு. அப்படியே கடவுள் இருக்காருங்க. கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்லதாகவே நடக்கும். 20 years கழிச்சு. ஸோ 20 years ஆனதுனால அந்த படம் வந்து அதனால் வந்து அதை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. அதுக்கு உண்மையில் பழைய படம் தான் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. தளபதி படம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அவரோட லாஸ்ட் ஒரு படம் வேறு வரப்போகுது. மனசுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஏன்னா கடைசி படம் வேறு. அது இல்லாமல் முக்கியமாக வந்து பெரிய இடத்துல இருக்க தலைவர் கால் வச்சுருக்காரு. நம்மளை நம்பி வச்சுருக்காரு. மெயினாக தாங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கும் காப்பி ரைட்ஸ் ஏதாவது கொடுத்து தான் வந்து இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தலைவர். நம்மளை நம்பி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. அந்த அடிக்கடுக்கு நீங்கள் வந்து துணையாக இருந்தால் போதும். நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்வீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க. கிட்டத்தட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இது நம்புகிறேன். அதனால் அந்த லாஸ்ட் படம் வேறையா, அது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி படமாக தான் இருக்கும். கமர்ஷியலாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இருக்கும். ஆனால் படம் அது நல்லாயிருக்கும் கண்டிப்பாங்க. அந்த லாஸ்ட்டு படம் வேறு. தலைவர் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீனில் அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தலைவரை வந்து நியூஸில் தான் அதிகமாக பார்ப்போம். என்ன பண்ணுறது, அவர் வந்து இதை விட பெரிய கட்டத்தை வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வர நோக்கம் தான் தலைவர். ஆனால் நான் வந்து தீவிரம் வந்து தளபதி ஃபேன் தாங்க சின்ன வயசுலேருந்து. அதுக்குன்னு மற்ற ஆக்டர்லாம் பிடிக்காதுன்னெலாம் இல்லை.
மற்ற ஆக்டர்ஸ் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவேன். அவங்க படம்லாம் போயிட்டு நான் தளபதி படம் மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இல்லைனா நார்மலாக பார்த்துட்டு வந்துடுவேங்க, அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து தளபதி வந்து ஈக்குவல் அவங்க இவங்களுக்கு ஈக்குவல் அவங்கெல்லாம் நான் வந்து தேவையில்லாமல் வந்து அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நான் உருவாக்கவும் மாட்டேன், தேவையும் இல்லை. ஸோ தளபதி ஃபேன், அது தளபதி ஃபேனாக வந்து எனக்கு அவரை பிடிக்கும். அதுக்குன்னு மற்ற ஆக்டர்லாம் தான் சொன்னேன், பிடிக்காதெல்லாம் இல்லை, மற்ற ஆக்டர்லாம் நல்லா பிடிக்கும், அவங்களையும் பார்ப்பேன். அந்த படம்லாம் நல்ல படம் இருந்துச்சுன்னா போயிட்டு பார்க்குறதுனால என்னங்க தப்பு? ஸோ நம்ம அஜித் அவரும் இந்த குட் பேட் அங்லி அவர் படம் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து 2 டைம்ஸ் போய் பார்த்தேன். ஆனால் அவரும் பிடிக்குங்க. அவரும் பாருங்கள், ரேசர் ஒரு பக்கம் ரேஸ் அவருக்கு பிடிச்சது பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட ஆடியன்ஸுக்காக, ஸோ ரசிகர்களுக்காக வந்து அவர் ஒரு பக்கம் வந்து படம் நடிக்கிறாரு. பார்த்து அந்த கார் ரேஸ்க்கெல்லாம் சூப்பராக இது பண்ணாங்க. ஸோ அந்த கார் ரேஸில் வந்து 2nd ப்ரைஸ் வந்தாங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவர் 2மே பண்ணுறாரு. அதனால் அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அதனால தான் சொல்ல வரேன். அதுக்குன்னு எல்லாம் இவர் வந்து இவர் தான் பெரிய ஆள், அவர் பெரிய ஆள்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எஃப்ஜெட் பாருங்க, புது வண்டி தான், நல்லா இருக்குது. அதான் மற்றவங்களாம் நான் கம்பேர் பண்ண விரும்பலை. எனக்கு பிடிக்காது. அது நல்லா இருந்தால் போய் பார்ப்பேங்க, அதான் சொல்ல வரேன். எந்த படம் இருந்தாலும் சரி, நல்லா இருந்தால் போய் பார்ப்பேன். அது மாதிரி பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க மக்களே, பார்த்து பண்ணுங்க. தளபதிக்காக நான் பார்க்கலாம். அந்தாங்க அந்த செலவேஷன் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு நல்லா வைப் பண்ணுறோம். ஏன்னா 3K அந்த அளவுக்கு வைப் பண்ணோம். அந்த டைம் வந்து ஃபோனில் தான் ஷூட் பண்ணேன். அந்த டைம் நம்மக்கிட்ட கேமராவும் இல்லை, அதுவும் டிஎஸ்எல்ஆர் கேமரா மட்டும் தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட அந்த டைமில். அதில் எவ்வளோங்க எடுக்க முடியும்? ஏன்னா பெரிய கேமரா வேறையா, அதனால் அது கோபுரம்னா கூட மறைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். என்ன பண்ணுறது, அங்கே உள்ளே நான் என்ன பண்ணுறதுங்க? ஏன்னா கேமரா ரேட் வேறு காசு, யாரையும் நம்பி வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரியும் இல்லை. அதனால் பேக்கில் வந்து மறைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே போய்ட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா புது படம் தான் கூட நம்ம பண்ணுறது தப்பு தான் அது. ஏன்னா பழைய படம் தான் ரீரிலீஸு, எப்படி வராரு பாருங்க. அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா அது வைப் நல்லா இருக்குங்க, அது காமிற்காக தான், அது சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஏன்னா பாட்டெல்லாம் நல்லா இருக்குங்க அதில், என்ன சச்சினில். படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, மறுபடியும் அதான் பார்க்க போகிறோம். ஏன்னா அப்பப்போ பார்ப்பேன் அந்த சின்ன சீன்ஸ் எல்லாம், கொஞ்சம் அந்த அந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி அதெல்லாம் வந்துட்டுருக்கோம். அப்பப்போ அது பார்த்துருக்கேன். ஆனால் ஃபுல் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் கூட. ஆனால் கதை சூப்பராக இருக்கும், லவ் ஸ்டோரி நல்லாயிருக்கும் படம் கூட. போயிட்டு அதுதான் வைப் பண்ண போகிறோம். பாட்டு நல்லா இருக்கும் அதில், பார்க்கலாம் எந்த அளவுக்கு அங்கே வைப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வைப் பண்ணுவோமே. என்ஜாய் பண்ணுறதுல போய்ட்டு என்னங்க தப்பு இருக்குது? நம்மளை குடிக்க போகிறோமா, இல்லை அந்த யாராவது வந்து கை பிடிச்சி எடுக்க போகிறோமா? ஆட்டுக்கு வந்து அந்த வைப் பண்ண போகிறோம், நல்லா டான்ஸ் பண்ண போகிறோம். டான்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது, டான்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆடுறது வந்து நம்ம கத்த வேண்டியது தான், கத்திக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வைப், அதான் எனக்கு தெரிஞ்ச வைப்பு. மற்றதெல்லாம் எப்படின்னு தெரில, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வைப் தான் எனக்கு பிடிக்கும், வேறு எதுவும் இல்லை. மேடு படம் ஆம்பளை சட்டம் யார் இருந்தாலும் நல்லபடியாக வந்து உழைச்சி சீக்கிரம் வரட்டும். பாவம் எப்படி யார் இருப்பாங்கன்னு தெரில, இந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரில. கோவத்தில் இருவா ஐபிஎல் போயிட்டுருக்கு. டிராஃபிக் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பா பழைய பஸ் ஸ்டாண்ட், இது வேலூரோட பழைய பஸ் ஸ்டாண்ட். நான் அதை தாண்டி தான் போகணும். பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக வந்து வழியை விடுங்க. நவருங்க ஆம்புலன்ஸ் வருது, நவருங்கோ. ஆட்டோக்காரரே, தலைவரே, நவருங்க. அதான் உள்ளே போயிட்டுருக்கேன். இவங்களெல்லாம் அங்கே தான் போகிறாங்களா? வந்துட்டோம் விஷ்ணு சினிமாஸ். சச்சின் அங்கே இருக்கு பாருங்க நம்ம தலைவருது. இப்போ நேராக உள்ளே போயிட்டு பார்க்கிங் வந்து வண்டி போட்டுட்டேன், நேராக வந்து படத்துக்கு போக வேண்டியதான். வந்துட்டோம், கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். வண்டி இங்கே பார்க் பண்ணிடலாம்.
ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிவிட்டு நான் இப்போ நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். நல்லா தான் இருந்துச்சுங்க இன்றைக்கி ஒரு நாள். சும்மா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு நாள் நல்லபடியாக தான் போச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் மொத்தமாக உங்களுக்கு வந்து சேரும். அந்த அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க. நான் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அதான் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய் மக்களே, பாய்.